ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னம் பற்றி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பதி உடைமைத்தை அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வருஷமாகவே. அவங்க நமக்கு நேற்று இரவு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய கணவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி இருக்குங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது, நாங்கள் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் அவங்க ஜாதகத்தையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஜாதகத்தை ஆய்வு பார்க்கும்போது அந்த ஜாதகரோட ஜாதகம் நம்மக்கிட்ட இல்லை. அவங்க மனைவியோட ஜாதகத்தில் கணவரோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னா விருச்சிக லக்னம், தற்போது போயிட்டு கூட அட்சய லக்னமானது பார்த்திங்கன்னா மீன லக்னம். இப்போது ஒரு கணவருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம 7ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். கணவர் சொன்ன 7ஆம் இடம். 7ஆம் இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களான்னா நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த ஜாதகருக்கு நம்ம நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம 8ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 8ஆம் இடத்தோட இந்த அதாவது இந்த கணவரோட நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் இதை ஒன்றுன்னு நினச்சிக்கங்க. இந்த கணவருக்கு 8ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவங்க எங்கே இருக்காங்க? இந்த கணவருக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து, சரிங்களா, 4ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாங்க? இந்த கணவருக்கு 12ஆம் இடத்தை, 7ஆம் பார்வையாக இந்த கணவருக்கு 3ஆம் இடத்தை, 8ஆம் பார்வையாக இந்த கணவருக்கு 4ஆம் இடத்தை. 4ன்னா என்னது? அந்த ஹார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த ஜாதகருக்கு 8ஆம் அதிபதி போய் 8ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த ஜாதகரோட இதயத்தை பார்க்குறதுனால, அப்புறம் இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த 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 ஏரியாவில், அந்த 4 சம்மந்தப்பட்ட ஏரியாவில், அந்த மார்பகம் சம்மந்தப்பட்ட ஏரியாவில், மார்பு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பெயின் இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ 4ஆம் இடம் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இதயத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கலாம். இந்த இதயத்திற்கான நோயின்னு பார்க்கும்போது இந்த இதயத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னா அந்த கணவரோட 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னா கடகம். அந்த கடகத்தோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா அதாவது இந்த 8க்கு 10லையும் இந்த ஏஎல்பிக்கு 8ல். சரிங்களா? இந்த ஏஎல்பிக்கு 8ல் இந்த கணவருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கான்னா இருக்குது. ஆனால் இந்த 4ஆம் இடத்திற்கு இது எங்கே வந்துடுதுன்னா 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாக வந்துடுது. அப்போது கணவருக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஆனால் இந்த 4ஆம் இடத்துக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்க மாதிரி காட்டலை. அதாவது இந்த இதயத்திற்கு 8ஆம் இடம். சரிங்களா? சரி, அது இருக்க பிரச்சனை எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புதன் பகவான் இருக்கு இல்லையா? இந்த புதன் பகவான் இந்த ஜாதகத்துக்கு, இந்த கணவருக்கு 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதே மாதிரி இந்த இதயத்திற்கு 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா புதன். சரிங்களா? அவங்க இந்த ஏஎல்பி இவங்க கணவருக்கு 5ஆம் இடத்துலையும் இந்த இதயத்திற்கு 2ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக இந்த இதயத்துக்கு 8 பார்க்குறது. அப்போ அது சார்ந்த ஒரு ப்ரெஷர் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. சரிங்களா? அப்போது வேலை சார்ந்த இந்த 10ன்றது வேலையும் குறிக்கும், அழுத்தத்தையும் குறிக்கும். அப்போது இவங்க மருத்துவமனையில் செக் பண்ணும்போது நம்ம சொன்னது என்னென்னா, எங்கள் இதயத்துக்கு ஓரளவு ஓகேவாக தாங்க இருக்குது, பெரிய பயப்படுற மாதிரிலாம் எண்ணுவோம், கண்டம் மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பலன் சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்து, இல்லைங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எங்கே பிரச்சனை வந்திருக்குன்னா, இவர் வேலை செய்கிறார் இல்லையா, வேலையில் கொஞ்சம் ஃபோர்ஸாக வேலை செஞ்சதுனால அந்த சார்ந்த பெயின் அப்போ இருக்குது. அந்த செஸ்ட்டை கொடுத்து அந்த இதயம், அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த ஒரு வைப்ரேட்டர் மாதிரி ஆகி ரொம்ப ப்ரெஷரை கொடுத்ததுனால அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம இவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக பாருங்க, இப்போ இல்லாட்டி கூட பின்னாடி பிரச்சனைகள் வந்துடும், கொஞ்சம் கவனத்தோடு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஹார்ட்டுக்கும் ப்ரெஷருக்கான அதிபதி 10ஆம் அதிபதி யாருன்னா புதனாக வந்துடுறாரு. இந்த ஜாதகருக்கும் புதனாக வந்துடுறாரு. அவர் வேலைக்கான அதிபதியும் அவராகவே வந்துடுறாரு. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல வேலைகள் பார்க்கும்போது கவனமாக பாருங்கள், அடுத்தடுத்து கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இப்போதைக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை. சரிங்களா? ஆனால் காலப்போக்கில் இதையே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த 4ஆம் இடம் தொடர்பு பெற்று ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் ரொம்ப
கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆய்வை நம்ம சொல்லிட்டோம். அவங்களுமே மறுநாள் வந்து நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இது நம்ம இரவு நேரத்தில் அவங்க சொன்ன உடனே அந்த 2, 3 நிமிடத்தில் நம்ம பார்த்து சொன்ன ஒரு பலன். சரிங்களா? இது மாதிரி ஒரு ஜாதக ஆய்வை வந்து எளிமையாக துல்லியமாக அட்சய லக்னபதி ஜோடு முறையில் தான் கணிக்க முடியும். இதுக்கான வாய்ப்பை இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த முறையை நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்ல முடியும். தேதி முதற்கொண்டு சொல்ல முடியும். அதனால் துல்லியமாக நேரம் முதற்கொண்டு நம்மளால் கணிக்க முடியும். சரிங்களா? இதையும் கற்றுக்கிட்டு நீங்களும் பலன் சொல்லணும். இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.